Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல மசாலா உதிராம நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான சுவையில ஈஸியான முறையில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூவை இந்த மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய துண்டாக போட வேணாம். இப்போ இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் இருந்தால் போதும். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன பூச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அது போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க காலிஃப்ளவர். இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்ல கலர் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ரஃபாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் காரம் இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து நம்ம இதை பெரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் எண்ணெயில் நம்ம போடும்போது பிரிஞ்சு போயிடும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அதிகமாக தேவைப்படாது. நல்லா நம்ம மசாலா எல்லாத்தையும் காலிஃப்ளவரில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காலிஃப்ளவரில் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிருக்கணும். அப்படி கோட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவோ போட்டு மறுபடியும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு முதல்ல கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அது நல்லா பொரிய ஆரம்பிச்சது அப்படின்னா மற்ற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேருங்க. முன்னாடியே சேர்த்துட்டிங்கனாலும் மசாலா உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சிரும். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துட்டு காலிஃப்ளவர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பை வந்து குறைவான தீயில நீங்கள் வச்சு பொரிக்கும் போது தான் உங்களுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக வரும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதிகமான தீயில வச்சிட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்க காலிஃப்ளவரையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த காலிஃப்ளவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்காமல் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து கூட நீங்கள் காலிஃப்ளவர் 65 பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுன்னு கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.